அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உண்டான அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, விருதுகள் 2024 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பாரத ரத்னா விருது 2024 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது வருஷம் 3 பேருக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த வருஷம் முதல் முறையாக 5 நபர்களுக்கு அறிவித்தாங்க. ஸோ அந்த 5 நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவர் பீகாரோட 11வது முதல்வராக இருந்தவர். எல்கே அத்வானி இந்தியாவோட 7வது துணை பிரதமராக இருந்தவர். பாஜகவோட இணை நிறுவனர், வாஜ்பாயோட சேர்ந்து கட்சி ஆரம்பித்தவர். எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பசுமை புரட்சியின் தந்தை என அறியப்படுறவர். பிவி நரசிம்ம ராவ் இந்தியாவின் 9வது பிரதம மந்திரி. சௌத்ரி சரண் சிங் இந்தியாவோட 5வது பிரதமர். ஓகேங்களா, பாரத ரத்னா தான் இந்தியாவோட மிக உயர்ந்த குடிமை விருது அப்படின்னு சொல்லுவாங்க. 1954 தான் முதல் முறையாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் முறையாக கொடுத்தது சி ராஜகோபாலாச்சாரி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சிவி ராமன், இந்த 3 நபர்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். பூட்டானின் ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்போ விருதினை பெற்றவர் யார்? பூட்டானோட ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்போ அப்படிங்கிற விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் பிரதமர் மோடி அவர்கள். ஓகேங்களா, ஸோ இது பூட்டானோட உயர்ந்த சிவிலியன் விருதாக கருதப்படுது. இந்த விருதை பெறும் முதல் பூட்டானியர் அல்லாதவராக பிரதமர் மோடி இருக்கார். ஓகேங்களா, ஸோ அந்த நாட்டை தவிர முதல் நபருக்கு இப்போ தான் கொடுக்குறாங்க. அடுத்த வினா, சங்கீத கலாநிதி விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சங்கீத கலாநிதி விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் டிஎம் கிருஷ்ணா. டிஎம் கிருஷ்ணாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு கர்நாடக இசைக்கலைஞர். அடுத்த வினா, சமீபத்தில் 58வது ஞானபீட விருது 2023க்கானதை பெற்றவர் யார்? 2023ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் என்ன? ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் மற்றும் குல்சார் அப்படிங்கிற 2 பேருமே வாங்கியிருக்காங்க. இது ஒரு இலக்கிய விருது. ஞானபீட விருது அப்படிங்கிறது இலக்கிய விருது. முதல் வெற்றியாளர் யாருன்னா சங்கர குரூப் அப்படிங்கிறவர் தான். ஜி சங்கர குரூப் 1965 தான் முதல் விருதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த விருதை வாங்குறவங்களுக்கு 11 லட்சம் பரிசு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதில் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் சமஸ்கிருத அறிஞராக அறியப்படுறாரு. குல்சார் அப்படிங்கிறவர் உருது கவிஞர் மற்றும் பாடலாசிரியர். அடுத்த வேணா பாருங்கள். 2024 சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார்? 2024 சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார்? ஆன்சர் ஜென்னி எர்ன்பெக். ஓகேங்களா, எர்பென்பெக் அப்படிங்கிறவர் தான். ஜென்னி எர்பென்பெக். ஸோ இது ஒரு நாவலுக்காக வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, கைரோஸ் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை மைக்கேல் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு, கைரோஸ் அப்படிங்கிறது. 2023 ஜார்ஜி கோஸ்போடினோ, ஓகேங்களா, டைம் செட்லர் அப்படிங்கிறவங்க அந்த ஒரிஜினல் நேம். அடுத்து பாருங்கள். சுகாதார மேம்பாட்டிற்காக எந்த நிறுவனம் மதிப்புமிக்க நெல்சன் மண்டேலா விருது 2024 பெற்றுள்ளது? சுகாதார மேம்பாட்டிற்காக எந்த நிறுவனம் மதிப்புமிக்க நெல்சன் மண்டேலா விருது 2024 பெற்றிருக்கு? ஆன்சர் NIMHANS. ஓகேங்களா, நிம்ஹான்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், நிம்ஹான்ஸ். ஓகேவா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்மு. தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா, ஃபிலிம்ஃபேர் விருதுகள் 2024 எந்த திரைப்படம் சிறந்த திரைப்பட விருதை வென்றது? ஆன்சர் 12th ஃபெயில் அப்படிங்கிற படம். 12th ஃபெயில். ஓகேங்களா, சிறந்த இயக்குனராக விது வினோத் சோப்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு 12th ஃபெயில் படத்துக்காக. சிறந்த நடிகராக ரன்பீர் கபூரும், சிறந்த நடிகையாக ஆலியா பட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ரன்பீர் கபூர் அனிமல் படத்தில் நடித்ததுக்காக வாங்கியிருக்காரு. ஆலியா பட் ராக்கி அவுர் ராணி கி பிரேம் ஹஹானி அப்படிங்கிற படத்துக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். குடியரசு தின அணிவகுப்பு 2024 சிறந்த மாநில அட்டவணை விருதை எந்த மாநிலம் வென்றுள்ளது?
ஆன்சர் என்ன? ஒடிசா மாநிலம் பெற்றிருக்கு. ஒடிசா மாநிலம். முதல் பரிசு ஒடிசா. அதோட தீம் என்னென்னா பெண் அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்த இடத்துல குஜராத் இருக்குது, அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு இருக்குது. சிறந்த அணிவகுப்பு குழு அப்படின்னா இராணுவத்தோட சீக்கிய படைப்பிரிவு தான். அடுத்த வினா, 2024ஆம் ஆண்டுக்கான மதிப்புமிக்க பெண் பிரிண்டர் பிரைஸை வென்றவர் யார்? 2024ஆம் ஆண்டுக்கான பெண் பிரிண்டர் பிரைஸ் ஓகேங்களா பெற்றவர் யார்? ஆன்சர் என்ன? அருந்ததி ராய். ஸோ 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொடுக்க. ஓகேவா? அருந்ததி ராய் இந்திய எழுத்தாளர். அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த விவசாய மாநில விருதை வென்ற மாநிலம் எது? 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த விவசாய மாநில விருதை வென்ற மாநிலம் எது? ஆன்சர் என்ன? மகாராஷ்டிரா. 15வது விவசாய தலைமை விருதுகள் குழு அப்படிங்கிறது இதை அறிவிச்சிருக்காங்க. இதோட தலைவர் பி சதாசிவம். அடுத்தவனா, ஐஓசியின் மதிப்புமிக்க ஒலிம்பிக் ஆர்டர் யாருக்கு வழங்கப்பட்டது? ஐஓசியின் மதிப்புமிக்க ஒலிம்பிக் ஆர்டர் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் என்ன? அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. அபினவ் பிந்த்ரா. அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவர் துப்பாக்கி சுடுதல் போட்டியை சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் தனிப்பட்ட ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் இவர் தான். இதை வழங்கினது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஐஓசி. எந்த நிறுவனம் 2024ஆம் ஆண்டின் ரிஸ்க் மேனேஜர் விருதை வென்றது? எந்த நிறுவனம் 2024ஆம் ஆண்டின் ரிஸ்க் மேனேஜர் விருதை வென்றது? ஆர்பிஐ தான். ஓகேங்களா? ஆர்பிஐ. சமீபத்தில் ஐக்கிய நாடுகளின் ஏஜென்சியால் லேண்ட் ஹீரோ என்று பெயரிடப்பட்டவர் யார்? சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் ஏஜென்சியால் லேண்ட் ஹீரோ என்று பெயரிடப்பட்டவர் யார்? ஆன்சர் சித்தேஷ் சாக்கூர். சித்தேஷ் சாக்கூர் மகாராஷ்டிராவை சேர்ந்த விவசாயி இவர். அடுத்து பாருங்கள், மதிப்புமிக்க கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசை 2024 வாங்கினது யார்? மதிப்புமிக்க கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசை வாங்கினது யார்? ஆன்சர் என்ன? அலோக் சுக்லா. அலோக் சுக்லா. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு. ஸோ பசுமை நோபல் விருதுகள் கொடுக்குறாங்க. 2 லட்சம் ரூபாய் அதில் பரிசு. ஓகேங்களா? ஸோ அலோக் சுக்லா அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கார். சத்தீஸ்கரில் 4.45 லட்சம் ஏக்கர் பல்லுயிர் நிறைந்த காடுகளை மீட்டது அவருடைய சிறப்பு. வானியல் துறையில் ஷா பரிசு 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? வானியல் துறையில் ஷா பரிசு 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் என்ன? ஸ்ரீனிவாஸ் ஆர் குல்கர்னி. ஸ்ரீனிவாஸ் ஆர் குல்கர்னிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷா ப்ரைஸ் அப்படிங்கிறது வானியல், மருத்துவம் மற்றும் வாழ்க்கை அறிவியலுக்காக கொடுக்கறது. ஓகேங்களா? இதோட பரிசு 1.2 மில்லியன். 1.2 மில்லியன். அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர், ஆனால் இந்திய பூர்வீகம். மதிப்புமிக்க ரோமைன் ரோலண்ட் புக் ப்ரைஸை வெற்றது யார்? மதிப்புமிக்க ரோமைன் ரோலண்ட் புக் ப்ரைஸ் 2024 பெற்றவர் யார்? ஆன்சர் என்ன? பங்கஜ் குமார் சட்டர்ஜி. பங்கஜ் குமார் சட்டர்ஜி. ஸோ லீ டிவான் டி ஸ்டாலின் அப்படிங்கிறது பெங்காலி. ஓகேவா? ஸோ பெங்காலி தலைப்பு தான் இந்த ஸ்டைலைனர் டிவைன். ஓகேங்களா? டிவான் அப்படி திவான். அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, இந்த ஸ்டாலின் தெரியுமா, ரஷ்ய அதிபராக இருந்தவர். ஸோ அவரை பற்றின ஒரு புத்தகம். ஓகேங்களா? லீ திவான் தி ஸ்டாலின் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது பெங்காலியில் இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ பங்கஜ் குமார் சட்டர்ஜி அப்படிங்கிறவங்க பெங்காலியில் அவரை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நூலை பெங்காலியில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ அதோட பேர் ஸ்டாலின் ஏர் திவான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை அவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அறிவியல் ஆராய்ச்சிக்கான மதிப்புமிக்க ஜிடி பிர்லா விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அறிவியல் ஆராய்ச்சிக்கான மதிப்புமிக்க ஜிடி பிர்லா விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அதிதி சென் தே. அதிதி சென். ஓகேவா? அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், 2024 ஆஸ்கார் விருதுகளில் எந்த திரைப்படம் சிறந்த திரைப்பட விருதை வென்றது? ஆஸ்கார் விருதில் ஜெயிச்ச படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹைமர். ஓகேங்களா? ஓப்பன் ஹைமர் 96வது அகாடமி விருது அல்லது ஆஸ்கார் விருதுன்னு சொல்லுவாங்க. சிறந்த நடிகராக கிலியன் மர்ஃபி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஓப்பன் ஹைமர் படத்துக்காக. சிறந்த திரைப்படம் ஓப்பன் ஹைமர் தான். சிறந்த நடிகை எம்மா ஸ்டோன் புவர் திங்ஸ் படத்துக்காக. சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன் ஹைமர் படத்துக்காக. அடுத்து பாருங்கள், 2024 உலகழகி பட்டத்தை வென்றது யார்? 2024 உலகழகி பட்டத்தை ஜெயிச்சது யார்?
ஆன்சர் என்ன? கிறிஸ்டியானோ பயாஸ்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டினா ஃபிஸ்கோவா. ஓகேங்களா? பயாஸ்கோவா ஃபிஸ்கோவா எல்லாம் ஒன்று தான். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து எங்கே வழங்கியிருக்காங்கன்னா இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஜெயித்தவங்க செக் குடியரசை சேர்ந்தவங்க. ரன்னரப்பாக வந்தது வந்து லெபனான் நாட்டை சேர்ந்த யாஸ்மினா ஜெய்டவுன் அப்படிங்கிறவங்க. சரஸ்வதி சம்மான் 2023 விருது பெற்றவர் யார்? சரஸ்வதி சம்மான் 2023ஆம் ஆண்டுக்கான விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் என்ன? பிரபா வர்மா. ஸோ பிரபா வர்மா. ஸோ இவங்க யார்? ஒரு மலையாள கவிஞர். ஓகேங்களா? ரௌத்ர சாத்வீகம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. 33வது சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருதுகள் இதை வழங்கினது கேக பிர்லா அறக்கட்டளை. முதல் வெற்றியாளர் ஹரிவன்ஷன் ராய் பஜன். ஓகேவா? இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து ஏபிள் ப்ரைஸ் 2024 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஏபிள் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஏபிள். ஓகேங்களா? ஏபிள் ப்ரைஸ் வந்து 2024க்கானது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் டாலகிராண்ட். ஓகேங்களா? மைக்கேல் டாலகிராண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கணித விருது வந்து இது. ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 இந்தியாவின் தூய்மையான நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் இது. ஸ்வச் சர்வேக்ஷன். ஓகேவா? ஆன்சர் என்ன? இந்தூர் மற்றும் சூரத். ஓகேங்களா? இதை வழங்குறது யார்? வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். தரவரிசை முதல் இடத்துல இந்தூர் சூரத் இருக்கா. 3வது இடத்துல நவி மும்பை வந்துடும். தூய்மையான மாநிலமாக மகாராஷ்டிரா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தூய்மையான கங்கை நகரங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரணாசி மற்றும் பிரக்யாராஜ் வரும். அடுத்து பாருங்கள், மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 2023 யாருக்கு வழங்கப்படுது? மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. ஆன்சர் என்ன? சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி ஸ்ராக் ஷெட்டி. ஸோ இந்த 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பேட்மிண்டனை சேர்ந்தவர். 2 பேருமே பேட்மிண்டனை சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி துரோணாச்சாரியா விருது வந்து பயிற்சியாளர்களுக்காக கொடுக்கறது. அதில் வந்து கணேஷ் பிரபாகரன், மகாவீர் சைனி, லலித் குமார், ஆர்பி ரமேஷ், சிவேந்திர சிங் அப்படிங்கிற 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்ல கம்பம், பாரா தடகளம், மல்யுத்தம், சதுரங்கம், ஹாக்கி போட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி 2023 வெற்றியாளர் வந்து குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்தசரஸில் இருக்குது. ஓகேவா? அடுத்த வேணா பாருங்கள், கோல்டன் குளோப்ஸ் 2024 சிறந்த படம் விருதை வென்ற படம். சிறந்த படம் அப்படின்னு விருதை வென்ற படம் எது? ஆன்சர் என்ன? ஓப்பன்ஹைமர் தான். ஸோ 81வது பதிப்பு இது வந்து கோல்டன் குளோப்ஸ்க்கு. சிறந்த நடிகர் பால் கியாமட்டி. சிறந்த திரைப்படம் புவர் திங்ஸ். சிறந்த நடிகர் கிலியன் மர்ஃபி. சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோஃபர் நோலன். அடுத்த வினா, 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஐசிசி ஆண்கள் ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார்? 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஐசிசி ஆண்கள் ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் என்ன? விராட் கோலி. ஐசிசி ஆடவர் ஓடிஐ கிரிக்கெட் வீரர் விருது விராட் கோலி கொடுத்துருக்காங்க. ஐசிசி ஆண்களுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது வந்து பேட் கமின்ஸுக்கும், ஐசிசி ஆண்களுக்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரரை வந்து உஸ்மான் கவாஜாவுக்கும் கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஃபிஃபா ஆண்கள் வீரர் விருதை வென்றவர் யார்? 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஃபிஃபா வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் என்ன? லியோனல் மெஸ்ஸி. இது வந்து ரொனால்டோ CR7னா அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் தான் லியோனல் மெஸ்ஸி. பெண்களில் ஜாதனா பொன்மதி ஸ்பெயினை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்டின் சிறந்த ஆண்கள் பயிற்சியாளராக பெப் கார்டியாலோ அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தவனா, 2023ஆம் ஆண்டிற்கான இந்தியன் ஆஃப் தி இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2023ஆம் ஆண்டிற்கான இந்தியன் ஆஃப் தி இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் என்ன? இஸ்ரோ. சிறந்த சாதனை அப்படிங்கிற பிரிவில் கொடுத்துருக்காங்க. இதை வழங்கினது ஜிதேந்திர சிங், மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர். அடுத்தவனா, 2024 கிராமி விருதுகளில் ஆண்டின் சிறந்த ஆல்பம் விருதை வென்ற பாடல் எது? 2024 கிராமி விருதுகளில் இந்த ஆண்டோட சிறந்த ஆல்பமாக தேர்வு செய்யப்பட்டிருக்க பாடல் எது? ஆன்சர் என்ன? மிட் நைட்ஸ் அப்படிங்கிற இதுலேருந்து சிறந்த ஆல்பம் மிட் நைட்ஸ் தான். ஓகேவா? எந்த நகரம் வாட்டர் வாரியர் நகரம் என்ற பட்டத்துடன் கௌரவிக்கப்படுகிறது? எந்த நகரம் வாட்டர் வாரியர் நகரம் என்ற பட்டத்துடன் கௌரவிக்கப்படுது? ஆன்சர் என்ன? நொய்டா. இந்த தலைப்பை வழங்குறது ஜல்சக்தி அமைச்சகம் வந்து வழங்குறாங்க. சிறந்த கழிவுநீர் மற்றும் சுத்தகரிப்பு மற்றும் நீர் மறுபயன்பாட்டிற்காக இந்த விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு சிறப்பாக செயல்பட்டதால். குடியரசுத் தலைவர் விருது
ஜீவன் ரக்ஷா பதக் யாருக்கு வழங்கப்பட்டது? குடியரசுத் தலைவர் விருதான ஜீவன் ரக்ஷா பதக் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் என்ன? சசிகாந்த் குமார். ஆர்பிஎஸ்எஃபோட கான்ஸ்டபிள் இவர். ஓகேவா? சமீபத்தில் எந்த நாடு ஏஐ இயங்கும் சாலை பாதுகாப்பு முன்முயற்சிக்காக 9வது கவ்டெக் பரிசை வென்றது? ஆன்சர் என்ன? இந்தியா. ஓகேவா? இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த முக்கியமான டாபிக்ஸை கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்த டாபிக்ஸ் என்னென்னா நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திட்டங்கள்லாம் நம்ம போட்டோம். ஸோ இன்னும் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு வந்து தொகுத்து வழங்குவாங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகேவா? நன்றி.